இலவசங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த இலவசத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். தூறல்களால் பயிர்கள் விளையாது, ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதால் எதையும் அடைந்துவிட முடியாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்ற குன்றக்குடி அடிகளாருடைய வார்த்தைக்கேற்ப இந்த 1000, 2000 ஆடு மாடு, மிக்சி, கிரைண்டர், அண்டா குண்டா, தோடு, தொங்கட்டா, லேப்டாப், சைக்கிள், இந்த எந்த இலவசமும் கிடையாது என்று வெளிப்படையாக ஒரு கட்சி அறிவித்திருக்கு. அப்ப வேற என்னதான் செய்ய போறீங்க? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டாமா? நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையவே அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர் முதன்மையானது. நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகில் நீர் இலவசம். அனைவருக்கும் தரமான குடிநீர் இலவசம். அது நீர் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீர் விற்பனைக்கு அல்ல, நீர் என் மக்களுக்கானது. மேலிருந்து பொழிகிற மழை நீர் விவசாயத்துக்கானது, நிலத்தடி நீர் மக்களுக்கானது. இதை தூய்மைப்படுத்தி தூய குடிநீராக அனைவருக்கும் 8 கோடி மக்களுக்கும் இலவசமா தண்ணி கொடுப்ப, தண்ணியை காசு கொடுத்து யாருமே வாங்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டார். அதே போல இந்த ஆற்று நீரை உறிஞ்சக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளும் பாரபட்சமின்றி இழுத்து மூடப்படும். நாங்க வந்தா எங்கள் முன்னோர்கள் பேர்ல கரிகால் சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க பேர்ல முன்னோர்கள் பேர்ல தமிழ்நாடு முழுக்க நீர்நிலைகள் உருவாக்கப்படும். புதிய ஏரிகள், புதிய குளங்கள், புதிய கம்மாய்கள், புதிய குட்டைகள், தமிழர்களுடைய நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை இந்த அடிப்படையில் நீர் மேலாண்மை வகுக்கப்பட்டு புதிய ஏரிகளும் குளங்களும் உருவாக்கப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படும் என்பதை நாம் தமிழர் கட்சி தங்களுடைய செயல்பாட்டு வரைவில் அறிவிச்சிருக்காங்க. அதே போல கழிவுநீர் என்று தனி வாய்க்கால், மழைநீர் என்று தனி வாய்க்கால். இங்க வெள்ள நீர் நேராக ஆத்துல போய் கலந்து வாய்க்கால் கலந்து அது விவசாய தேவைகளுக்கும் நிரம்பி வழிஞ்சால் அது கடலுக்கும் திருப்பி அனுப்பப்படும். இது நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு நீர் மேலாண்மையில. நீருக்கு அடுத்தபடியாக மனிதனுடைய முக்கியமான தேவை நீர், வயிறு. வயிறு அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு தேவை. மக்களுடைய உணவுக்கு யாரிடத்திலும் கையேந்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு பருப்பு கையேந்தி நிற்குது. பல்வேறு உணவுப் பொருட்களை வெங்காயத்தை இறக்குமதி பண்றோம், தக்காளி இறக்குமதி பண்றோம், நெல்லை கூட இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உணவு தேவைக்கு கையேந்தி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. நான் காரை இறக்குமதி பண்ணிக்குவேன், பைக்கை இறக்குமதி பண்ணிக்குவேன், வாட்சை இறக்குமதி பண்ணிக்குவேன். ஆனா என்னுடைய உணவை நான் இறக்குமதி பண்ண முடியாது. என் நிலம் அப்படிப்பட்ட நிலம். அதனால இங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசே நியாய விலைக்கடை போல குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, இப்படி பல அங்காடிகளை உருவாக்கி அங்க மக்களுக்கு குறைந்த விலையில இந்த பொருட்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரே விலையில காய்கறி, கோயம்புத்தூர்ல ஒரு விலை, மதுரையில் ஒரு விலை, திருநெல்வேலியில் ஒரு விலை, ஒரே விலையில காய்கறி அதை அரசே எடுத்து அரசே விளைநிலங்களை உருவாக்கி அரசே விவசாயம் செய்து அந்த அரசே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி சொல்லி நவீனப்படுத்தப்பட்ட அங்காடிகள்ல விற்பனை செய்யும். ரேஷன் கடை போல தமிழ்நாடு முழுக்க அங்காடிகள், அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போல அரசு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்தும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் அறிவிச்சு ஒரு பக்கம் மக்களுடைய உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுது, இன்னொரு பக்கம் அரசு அது விற்பனை பண்ணும் மூலமாக அரசுக்கு வருமானமும் வருது. உணவு தேவை பூர்த்தியான மனிதனுடைய தேவை உயிர் தேவை, மருத்துவ தேவை. காய்ச்சலிருந்து புற்றுநோய் வரை அனைவருக்கும் தரமான சுகாதாரமான மருத்துவத்தை இலவசமா தருவோம். கல்வி சாத்தியமானு கேட்கிற நிலத்துல புதிய தனியார் கல்லூரிகள், பள்ளிக்கூடத்துக்கு அனுமதிகளுக்கு கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன். இருக்கிற கல்லூரிகள் பொது சேவை செஞ்சா மட்டும்தான் அது நீட்டிக்கப்படும் அதோட லைசன்ஸ். அரசு புதிய பள்ளிக்கூடங்களை, கல்லூரியை உருவாக்கி கிராமத்தை நோக்கி அந்த கிராமத்து மாணவர்களை கிராமத்தில் இருக்கிற இடத்திலேயே பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனை இதை உருவாக்கி கொடுத்துருவேன் என்கிற உறுதிமொழியை சீமான் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதுதான் மிக முக்கியமாக பயன், வளர்ச்சி. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கம் மற்ற எல்லா தொழிற்சாலைகளும் பாரபட்சமின்றி இழுத்து மூடப்படும். நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியில் பின்னலாடை இருக்கு, அது நடக்கப்படும். தமிழ் முதலாளிகளுடைய கூட்டு தயாரிப்புல அரசும் இணைந்து செல்லும், தனி முதலாளிகளும் அதுபோல தொழிற்சாலைகள் அவங்கள ஊக்குவிப்பாங்க. நெசவு தொழில் ஊக்குவிக்கப்படும். ஆனா அதை தவிர்த்து விட்டு நிலத்தை நாசமாக்கக்கூடிய, நிலத்தை நாசமாக்காத, நீர்வளத்தை நாசமாக்காத, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத எல்லா தொழிற்சாலைகளும் நீட்டிக்கப்படும், புதிதாகவும் உருவாக்கப்படும். ஆனால் நிலத்தையும் வளத்தையும் நீரையும் காற்றையும் சுற்றுச்சூழலையும் மாசுபாடு ஏற்படுத்தக்கூடிய எந்த தொழிற்சாலைக்கும் அனுமதி கிடையாது. அது முழுமையாக இழுத்து மூடப்படும் என்பதை சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. பதிவினால் வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்தால் ஓராண்டிற்குள் முழுமையான பூரண மதுவிலக்கை சாத்தியப்படும். தமிழருடைய மதுபானம் அடிப்படையில் தேசிய பானமாக தென்னங்கல்லு, பனங்கள் அறிவிக்கப்பட்டு அது அரசே கல்லு கடைகளை நடத்தும் என்று அறிவிச்சிருக்கார். கல்லுக்கான தடை முழுமையாக நீக்கப்படும். அது மூலமாக லட்சக்கணக்கான பனையர்களுக்கான வாழ்க்கை மீட்கப்படும் என்று அறிவிச்சிருக்கார். மிக முக்கியமான நாம் தமிழர் கட்சியின் முதல் முழக்கமே தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். சென்னை தொழில்நுட்பத்திற்கான, துறைமுகத்திற்கான தலைநகராக செயல்படும். நிர்வாக தலைநகராக திருச்சி செயல்படும். மதுரை தமிழர்களுடைய கலை பண்பாட்டுக்கான தலைநகராக செயல்படும். கன்னியாகுமரி தமிழருடைய மெய்யியல் தலைநகராக, சுற்றுலா இதுக்கான தலைநகராக செயல்படும். கோவை தமிழ்நாட்டுடைய வணிக தலைநகராக செயல்படும் என்று 5
தலைநகரம் வச்சிருக்காங்க. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடைய 5 தலைநகரங்களாக பிரித்து நிர்வாக வசதிக்காக பிரித்து செயல்படுத்தப்படுவாங்க. உண்மையிலேயே இது செயல்படுத்தப்பட்டா பரவலான வளர்ச்சி இருக்கும். இது 5ஆ பிரிக்கும் போது தமிழ்நாடு முழுக்க வளர்ச்சி அடையும், எல்லாருக்குமான வளர்ச்சியா இருக்கும். இதுதான் சரியான வளர்ச்சியின் அடிப்படையில 5 தலைநகராக தமிழ்நாடு பிரிக்கப்படும் என்று அண்ணன் சீமான் அறிவிச்சிருக்காரு. உண்மையிலே மிகச்சிறந்த போல்டான அறிவிப்பு, ஒரு தொலைநோக்கு பார்வையான அறிவிப்பு. அதே போல ஆற்றுமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இயற்கை வள சுரண்டல் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். கல்குவாரி தொழிலாளர்கள், கல்குவாரி ஊழியர்கள் இவருடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு இன்னைக்கு கல்லை உடைத்து குவாரி தொழில் செய்யக்கூடிய எத்தனையோ கல் உடைக்கும் தொழிலாளர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையும் பார்க்க வேண்டியது இருக்கு. முறைகேடாக நடத்தப்பட்ட குவாரிகள் இழுத்து மூடப்படும். முறை அரசினுடைய அனுமதி பெற்று முழுமையான உரிமம் பெற்று நடத்தப்பட்ட குவாரிகள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு அவருக்கான உரிமம் கொடுக்கப்படும் என்பதையும் நாம் தமிழ் கட்சி அறிவிச்சிருக்கு. தமிழ் மீட்சியை உருவாக்குவோம் என்பதை தான் நாம் தமிழ் கட்சி முதல் தேர்தல் வாக்குறுதி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய முதல் வாக்குறுதியாக சீமான் கொடுத்திருக்காரு. எந்த கட்சி தலைவரும் கொடுக்க மாட்டான். நான் வேணா சவால் விடுறேன், நாம் தமிழ் கட்சியுடைய இந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவை போல தமிழ்நாட்டுடைய எந்த கட்சியாவது கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் பேசுறதே விட்டுறேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டு வரைவை கிட்டத்தட்ட 460 பக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் இருக்கக்கூடிய எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு ஆவணம் நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு. மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் இருக்கு. தயவு செய்து படித்த எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்க தாவேக்கால இருங்க, திமுக இருங்க, அதிமுக இருங்க, காங்கிரஸ்ல இருங்க, நீங்க பிஜேபி இருங்க, எங்கேயும் இருங்க. ஆனா என்னதான் சீமான் சொல்றாரு, இது எப்படி செய்வது, சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடாது அந்த மக்களரசு.com இணைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் செயல்பாட்டு வரைவை எடுத்து படிங்க. என்னென்ன கனவுகள் பாருங்க, எப்படியெல்லாம் உலக நாடுகள் சாத்தியப்படுத்திருக்கு, நாம ஏன் சாத்தியப்படுத்த முடியாது? நெய்தல் படை சாத்தியமா, காவிரி மீட்பு சாத்தியமா, முல்லை பெரியார் மீட்பு சாத்தியமா, ஆத்துமணல் கொலை தடுப்பு சாத்தியமா என்பதை எல்லாத்தையும் எப்படி சாத்தியப்படுத்துவேன் என்பதை தெளிவா கொடுத்திருக்காரு. பெண்கள் சார்ந்த பாதுகாப்புல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடு வரல மிக முக்கியமானதே விவசாயம் தான். விவசாயிகளுக்கான ஓய்வூதியத்தை நாம் தமிழ் கட்சி 60 வயதை கடந்த விவசாயிகளுக்கு எந்த கட்சியும் அறிவிக்கல. 60 வயதை கடந்த முதியவர்களுக்கு, பெண்களுக்கு அப்படிலாம் அறிவிக்கிறாங்க. ஆனா 60 வயதை கடந்த விவசாயிகள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதே போல விவசாயம் அரசு வேலை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை. மக்களை மீண்டும் உழைக்கக்கூடிய மக்கள் 8 கோடி தமிழர்கள கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல உழைப்பை கொட்டக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் கிராமத்துல வாழ்றாங்க. அவங்கள மீண்டும் உழைப்புக்கு அழைத்து வருவதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை. அவங்க உழைக்கும் தலைமுறையாக மாற்றுவதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. அப்ப விவசாயத்திற்கு குறைந்தபட்ச சம்பளம் 25,000 என்று சீமான் அறிவிச்சிருக்காரு. இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத அவர் கொடுத்து பார்த்தா தானே தெரியும். அவர் சொல்றாரு, 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, எடப்பாடிக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, அவங்க எப்படி ஆட்சி பண்ணுவாங்கிறத சொல்லிட்டாங்க, செஞ்சு காட்டிட்டாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, அப்புறம் இது சாத்தியம் இல்லையாங்கிறத நான் செஞ்சு காட்டுறேங்கிறாரு. இந்த தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே உண்மையிலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம் விட தமிழருடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாம் தமிழ் கட்சி செய்யும் என்பதை நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுது.